Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், இப்போது திடீர்னு திமுக கூட்டணியில் ஏன் இந்த மாதிரி விரிசல் ஏற்பட்டிருக்கு? நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தாங்க. திருப்பி இப்போ அந்த காங்கிரஸ் திமுக இந்த மோதல் எப்படி பார்க்குறீங்க? மோதல் அது ஒரு நாடகம். அது ஒரு எம்என்சி கம்பெனியாக மாறிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி கொடுத்த ஒரு இயக்கம், ஒரு கட்சின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்க என்னென்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதாவது ஒரு விளம்பரத்தை செஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஊடகத்தையும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே நல்லாட்சி நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலை தொழிலாக மாற்றியது அண்ணாவிற்கு பிறகு அரசியலில் பணம் சம்பாதிக்கலாம், அது ஒரு தொழிலாக மாற்றியது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை, அதனால தான் இப்போ இன்பன் உதயநிதிலாம் வந்திருக்காரோ தொழிலா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குத்தானே ஓட்டு போட்டிருக்கிறோம். நீங்கள் தெலுங்கானா மாநில முதலமைச்சருடைய காலில் தமிழ்நாட்டு ஒரு இளைஞியை காலில் விழ வைக்கிறீர்களே, வற்புறுத்தி. அதுதான் திமுகவினுடைய ஜனநாயகம். இது சுயமரியாதை, சமூக நீதி, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஏன் வருங்கால முதலமைச்சர் இன்ப நிதியை கூட்டி போய் எப்பா இப்ப நம்மால் தான் தெலுங்கானாவில் முதலமைச்சரா இருக்கிறாரு, நாம தான் அங்கிருந்து இங்க முதலமைச்சரா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக நீதியை சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், இவங்க பாருங்க, நான் போன வாரம் என்ன பண்ணாங்க, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்த வாரம் நம்ம ஏதாவது விழா எடுக்காம இருந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது என்ன திமுக ஆட்சியில் மட்டும்தான் சிறந்துச்சா? கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடு, அப்படிதான் இது உண்மையான கல்வியில நம்ம பின்னடைஞ்சு போயிருக்கோம்ல இப்போ. இல்ல, அதுவும் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில வெறும் 34 கல்லூரி தான் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் பழைய கட்டிடங்களை புதுப்பிச்சு வெளியே மட்டும் பெயிண்ட் அடிச்சு, அது பாலிடெக்னிக்கு. கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில 21 புதிய பாலிடெக்னிக் ஆரம்பிச்சாங்க. இவங்க திமுக ஆட்சி பழைய கட்டடத்தையே மேம்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் 196 கல்லூரிகள்ல 96 கல்லூரிகள்ல கல்லூரி முதல்வர்களே இல்லை. 30 பல்கலைக்கழகம் இருக்கு தமிழ்நாட்டில், அதுல 6 பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களே இல்லை. ஆனா நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. NEP என்று சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அந்த புதிய கல்விக் கொள்கையில 2020 சட்டத்தின்படி இங்க நாங்க அதை எதிர்க்கிறோன்றீங்க. இல்லம் தேடி கல்வின்றீங்க. எந்த இல்லம் தேடி கல்வி போச்சு? ஒரு இதை சொல்லுங்க. எல்லாமே ஒரு விளம்பரமா தான் போய்கிட்டு இருக்கின்றத எல்லாருக்குமே தெரியும். இல்ல, அந்த நிகழ்ச்சியை கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இல்ல கலைத்துறையில் சிறந்த தமிழ்நாடாங்கிற கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்க. இது என்னன்னா, எல்லாரும் எங்க பேச்ச கேட்கறாங்க, நாங்க எல்லாரையும் கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நாங்க அரசாங்கத்தில் வெளிநாடுகளில் நிறைய கடனை வாங்கி இங்க நாம செலவழிக்கிறோம் என்பதான் பார்க்கறாங்க. ஒரு படித்தவர்களை நீங்க மதிக்கிறீங்கன்னா படிக்காதவங்களை மதிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. படிக்காதவர்களுக்கும் அறிவு உண்டு. அது மாதிரி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா, இங்க கள்ளச்சாராயத்தில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி 69 பேர் சத்தாங்களே, அதுக்கு இன்ன வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போகலையே. என்ன காரணம்? அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் வெளியில சுதந்திரமா தானே திரிகிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தவரை நீங்க நாங்க தண்டனை பெற்று கொடுத்துட்டோம் 5 மாத காலம் 6 மாத காலத்தில் அப்படின்னீங்களே. கண்ணுக்குட்டி கோவிந்தராஜனுடைய வழக்கு இன்ன வரைக்கும் என்ன நிலையில இருக்கு? சட்டம் ஒழுங்கு திமுக காரன்றதுனால அப்படியே இருக்கும். இவர் மட்டும் என்ன, திமுகவினுடைய பின்பலமா இருந்தவங்க எல்லாம் வெளியே தானே இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக இதுலயே. நீங்க ஒரு பெண் காவலர் விருகம்பாக்கத்தில் சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், என்ன ஆச்சு? அந்த வழக்கு என்ன ஆச்சு? இன்ன வரைக்கும் என்னன்னே தெரியல. ஆகவே இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சுயமரியாதைனா அது தனி மனிதனை விட நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கணும்.
இல்லை இப்போ நீங்கள் சுயமரியாதையை பற்றி பேசுகிறீங்க. இப்போ வந்து ஜோதிமணி வந்து அது மாதிரி தான் எங்களுக்கு சுயமரியாதைலாம் இருக்குது, எங்களை வெளியில் அசிங்கப்படுத்தாதீங்க, எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், எங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆள் சேர்க்குறீங்களே, எங்களுக்கு மான மரியாதைலாம் இருக்குது, எங்கள் பொது வழியில் அவமதிக்காதீங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காங்கல்ல. ஆமாம். ஏன் அந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளேருந்து ஆள் பிடிக்குது திமுக? அது அது பெரிய விரிசலை ஏற்படுத்தும்ல. அருண் சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முக்கியமா, ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைவர் முக்கியமா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை தானே. இந்த பிரதிநிதியை எங்க ஆளை நீங்க உங்க கட்சியில கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றத திரு செல்வ பிறந்தகை இது வரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா? இல்ல பேசியிருக்காரே. அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க ஐயா காமராஜருக்கு வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அத மல்லிகார்ஜுன கார்கேட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சொன்னீங்களா? அன்னை சோனியா காந்தி இதை கேட்டாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுமா? 3 பிரதமர்களை உருவாக்கிய காலா காந்தி, அப்படி என்றால் கருப்பு காந்தி என்று காமராஜரை சொல்லுவாங்க. ஆனா நீங்க இங்கேயே பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக கட்சிக்கு யாரு தலைவர்னு கேட்டீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு யாரு தலைவர்னு கேட்டீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதே மாதிரி கொங்கு இளைஞர் பேரவை அவர்களுக்கு யாரு தலைவர்னா அண்ணன் ஈஸ்வரன் கிடையாது, அவர் தான். அதே சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா இவ்வளவு நாள் மௌனம் காத்தாங்க, ஓகே. இப்ப திடீர்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. எதிர்த்து பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? நீட் விளக்க பத்தி சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு கட்சி போராடி இருக்குதா? விசிகா போராடி இருக்குதா? போராட முடியுமா? போராடினால் நீங்கள் கூட்டணியில் இருக்க முடியுமா? கூட்டணி விட்டு வெளியேறிட்டால் உங்களுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கிடைக்குமா? இல்ல அவருதான் அதுக்காக தான் சார் அவங்க கூட்டணியில அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாஜா பண்ணி அப்படிதான் அவங்க கட்சி நடத்த முடியவே இருக்க ஒழிய இதனால் திமுகவினால் திமுக கூட்டணி கட்சியினால் என்ன தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு கேக்குறீங்க. இல்ல இப்ப கூட்டணி கட்சி அப்ப இன்டாக்டா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்க இன்டாக்டா இருங்க, கான்டாக்டா இருங்க, அது முக்கியம் இல்ல. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு போச்சா இல்லையா? 5 லட்சம் கோடி 5,33,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த 4.5 வருஷத்துல. ஆனா ஒட்டுமொத்த 10 ஆண்டுகளிலும் 4,85,000 கோடி தானே கடன் வாங்கினாங்க. ஆடு மாடு கோழி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், எல்லா திட்டத்தையும் கொடுத்தாங்களே. ஆனா நீங்க என்ன திட்டம் வச்சீங்க தெரியுமா? உங்களுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குறது ஒரு திட்டம், வருங்கால துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இன்பதினிக்கு ஒரு திட்டம், அக்கா கனிமொழி அவர்களை கட்சியை விட்டு ஓரங்கட்டுவது ஒரு திட்டம், அண்ணன் மு க அழகிரியை அரசியல் விட்டு அட்ரஸ் எல்லாம் ஆக்குவது உங்கள் திட்டம். இப்படி அரசியல் பண்ணி கொண்டிருந்தால் நாட்டு மக்களை பத்தி எப்ப நீங்க சிந்திப்பீங்க? விலைவாசி உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கவலை இருக்கா? ஒரு பால் பாக்கெட் என்னைக்காவது வெளியில போய் ஆவின்ல வாங்கி இருக்கிறாங்களா அவங்க? அதுலயும் கொழுப்பெடுத்த பால் என்ன சார் இது? இல்லை இப்போ அது மாதிரி தான் திமுகவுக்கு காங்கிரஸ் தான் திமுக எழுத்து பேசுன்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சண்முகம் சொல்கிறாரு அவருக்கு கணக்கே தெரிலன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி வந்து தேர்தல் நெருங்க அது வந்து வெளியே வந்துருவாங்களோ? சும்மா வெளியில வந்துருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வெளியில வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த நாட்டை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் கவலைப்படுகிற ஒரே அரசியல் கட்சி அதிமுக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு சான்றுகளும் உண்டு, எதிர்கால திட்டங்களும் உண்டு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் இவ்வளவு நாள் சாத்தியப்படுத்தும். அதே மாதிரி இங்க சேலம் தலைவாசல் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கான திட்டத்தை நீங்க செய்ய மாட்டீங்களா? இவங்க சொல்ற திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு நமக்கு நாமே திட்டம், அதே மாதிரி எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க கண் கூட பார்த்திருக்கீங்களா? அம்மா கிளினிக் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. அது தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி. அதிமுக ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை வந்து நாம மூடி வச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு தொட்டு 10 ரூபாய்க்கு ஒரு குடிநீர் கொடுத்தாங்க. இன்னைக்கு 25 ரூபா கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டியதா இருக்கு. அதே 1 லிட்டர் தானே. அப்ப அம்மா உப்பு, ஒருவேளை அவங்க ஒரு குடிநீர் நிறுவனம் வச்சிருக்காங்களா, அது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்களா? அந்த குடிநீர் நிறுவனங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு போயிடும், டாஸ்மார்க்கு போயிடும். அப்ப டாஸ்மார்க்கு போறதுனால அவங்களுக்கு அது லாபம், மக்களுக்கு கொடுக்கிறது நட்டம். அம்மா உணவகம் அவங்களுக்கு நட்டம். அப்ப இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையுமே ஒரு கட்சி வளர்ச்சியா தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியை இதுவரைக்கும் பார்க்கல. நான் இவ்வளவு கேட்கிறேன்னு நீங்க என்ன அப்படியே கரணை அடிச்சு பாருங்க. 7.5 கொண்டு வந்தார்ல, 10% ஏன் உங்களால மாத்த முடியல? பயமா அல்லது சட்ட சிக்கலா அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பா
அல்லது உங்க கூட்டணி கட்சியினுடைய கள்ள மௌனமா? ஏன் உங்களால செய்ய முடியல? அல்லது துணிச்சல் இன்மையா? என்ன பிரச்சனை? திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 நடைமுறைப்படுத்தினாரு, யாருகிட்ட கேட்டு பண்ணாரு? நீட் வாக்குறுதியை தான் நிறைவேற்ற முடியல, எதையாச்சும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்யலாம்ல, அதை ஏன் உங்களால செய்ய முடியல? கிட்டத்தட்ட 5600 மாணவர்கள் வந்து போய் சேர்ந்திருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. அதை நாங்க இன்ஜினியரிங்க்கு கொடுத்தோம், அது முக்கியம் இல்ல. அதை 10% ஏன் உயர்த்தல? இதுதான் இங்க நம்முடைய கேள்வி. நீங்க இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுரையில வக்போர்டு காலேஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, அது ஆண்களுக்கான கல்லூரி. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர், அப்பா நீங்க இஸ்லாமிய ஆண்களுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா, நாங்கள் அன்னை ஹாஜிரா கல்லூரின்னு திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல ஒரு கல்லூரி, பெண்கள் கல்லூரி ஆரம்பிச்சாங்க. வைப்பு நிதியே இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் கொடுக்கணும். அதிலிருந்து தான் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அந்த வாக்குகளின் மூலம் இப்பொழுதும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆகவே இஸ்லாமியர்களை நாங்க தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா ஒன்னும் செய்ய மாட்டாங்க. வெறும் வாய் சவடால் இந்த அரசு சக்கரம் நகர்கிறது. நன்றி 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 சார். நன்றி சார். அக்னிசன் சார், நிறைய கருத்தை பதிவு செய்யும் சார். ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாததை தமிழ்நாட்டில் ஒரு எம்பி செய்ய முடியாததை, ஒரு அரசாங்கம் தமிழக அரசு செய்ய முடியாததை ஒரு இளைஞன் நிமல் ராகவன் என்கிற ஒரு இளைஞன், ஒரு இன்ஜினியர் படித்தவர், 564 ஏக்கரை வந்து தூர்வாரி அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு நீரை தாங்கும் பகுதியை அதிகப்படுத்தி காட்டிக்கிறார். அதனால் கென்யா அரசாங்கம், அந்த நாடு அவர் அழைச்சிருக்குது, ராஜஸ்தான் அழைச்சிருக்குது. தமிழக அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலையே படாது. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை கண்டித்து விசிகாவினுடைய தலைவர் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னார். தமிழக அரசு காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது மாதிரி தான் இந்த அரசு எதை செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு அடுத்து ஆட்சி பிடிப்பது எப்படி, அடுத்து என் பேரனை முதலமைச்சராக்குவது எப்படி, என் மகனை முதலமைச்சராக்குவது எப்படி, என் தந்தை என்னை துணை முதலமைச்சராக்கினார், என்னுடைய மகனையும் நான் துணை முதலமைச்சராக்கி விட்டேன், என் பேரனை துணை முதலமைச்சராக்கி இன்றைய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிற போது இந்த நாட்டு மக்களை பற்றி, உங்களை பற்றி, என்னை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு முதலமைச்சருக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? விவசாய நிலங்கள் உற்பத்தி குறைவாயிருச்சு, நீர் பாசன பிடிப்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் வந்து இந்த பாசன தடுப்பு முறை, அதை பற்றிலாம் கவலையே படலை. இவையெல்லாம் இருக்கிற போது உற்பத்தி விலை, மக்கள் தொகையை குறைக்க முடியல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியல, உற்பத்தியை பெருக்க முடியல. ஆனால் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் சொன்னால் நாங்கள் என்ன திமுக கூட்டணி கட்சிகளா என்ன? நன்றி நன்றி சார். நன்றி சார்.